பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களை விட மனிதன் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவன். அப்படி அவன்கிட்ட பூமி வாழ் உயிரினங்கள்கிட்ட இல்லாத ஒரு பண்பு இருக்கு. அது என்னன்னா, அது அவனோட கற்பனை திறன், இமேஜினேஷன். அப்படி அவன் கற்பனையில் தோன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஓவியமாக தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லார்கிட்டையும் ஓவியம் வரைகிற திறமை இருக்கு. அது ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. உங்களில் யாராலையும் சொல்ல முடியாது எனக்கு டிராயிங்கே பண்ண வராதுன்னு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எழுத தெரியும் இல்லையா? அது எந்த மொழியாக வேணால் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்போவுமே எழுத்துக்களை எழுதுறதே கிடையாது. நீங்கள் எப்போவுமே எழுத்துக்களை வரைய தான் செய்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே? அப்படி உங்கள் கற்பனையில் வரைஞ்ச ஓவியத்துக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடிஞ்சதுன்னா, அந்த ஓவியத்தை பாட வைக்க முடிஞ்சா, அந்த ஓவியத்தை பேச வைக்க முடிஞ்சா, அதை ஆட வைக்க முடிஞ்சா கண்டிப்பாக முடியும். அப்படி செய்ய வைக்கிற தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் அனிமேஷன். அனிமேஷன் அண்ட் ஆர்ட் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்திலும் நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்க விளையாடுற பப்பட் டாய்ஸ், உங்கள் டிஜிட்டல் வாட்ச், திருவிழா சீரியல் லைட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்பிளேஸ், கார்ட்டூன் சீரியஸ்னு மூவிஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆர்ட்டும் அனிமேஷனும் இருக்கத்தான் செய்யுது. அனிமேஷனை பற்றி இப்போ நான் சொன்னது எல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். கதையே இனிமே தான் ஆரம்பிக்குது.